தமிழ் மக்களுக்கு வணக்கம். அதாவது ஒரு விஷயத்திற்குன்னு ஒரு முக்கியத்துவம் இருக்கும். அதுக்குன்னு ஒரு மதிப்பு, மரியாதை இருக்கும். அந்த மரியாதையே கெடுக்கின்ற வகையில சில சம்பவங்கள் நடைபெறும் பொழுது, அந்த விஷயத்திற்காகவோ, அல்லது அந்த பொருளுக்கோ, அந்த சாதனத்திற்கோ ஆன மதிப்பே கெட்டு போய்விடும். அப்படித்தான் இன்னைக்கு நடந்த சம்பவம்னு சொல்லலாம். என்னன்னா காலையில கிட்டத்தட்ட ஒரு நான் நார்மலா 6 மணிக்கு காலையில எழுந்து வந்துருவேன். அலுவலகத்துக்கு வந்துருவேன். காலையில அ கிட்டத்தட்ட ஒரு 6:30, 7 மணிக்கு எனக்கு கால் வந்துச்சு. இந்த மாரி சார் நாங்க இன்டெலிஜென்ஸ்லேருந்து பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுங்க சார் என்ன விஷயம்? அப்படின்னு கேட்டேன் நானு. அப்போ உடனே இல்ல உங்களுக்கு த்ரெட் இருக்கிறதா சொல்றாங்க அப்படின்ட்டு. எனக்கு த்ரெட்டா? அது நெறைய இருக்கலாம். அது பெரிய மேட்டர் இல்லையே அப்படின்ட்டு. நீங்க யோசிக்கிற அளவுக்குலாம் அதாவது உங்களுடைய பார்வைக்கு வர அளவுக்கு அது ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் இல்லையே அப்படின்னு நான் கேட்கும்பொழுது தான் இல்ல இல்ல உங்களுக்கு த்ரெட் இருக்கிறதாவும், உங்களுக்கு பாம் த்ரெட் இருக்கிறதாவும், உங்கள் வீட்ல சோதனை போடணும் அப்படின்னு சொல்றாங்க, அப்படின்னு தகவல் தெரிவிச்சாரு. அ சரிங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதான் என்னோட அட்ரஸு. இத்தனைக்கும் என்னோட அட்ரஸ் என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியல. என் அட்ரஸே என்கிட்ட தான் வாங்கிக்கிறாங்க. ஆனால் அங்கே பாம் இருக்கிறது அப்படின்ற த்ரெட்டு வந்திருக்கிறதாக அவங்களுக்கு தகவல் போயிருக்கு போல இருக்கு. சரி ஓகே. இது மாரி இதாங்க என்னோட அட்ரஸு. இல்ல வேற ஒரு அட்ரஸ் சொன்னாங்களே அப்படின்னா, ஆமாங்க அந்த அட்ரஸ் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னர், 1 ஆண்டுக்கு முன்னர் நான் அங்க தான் இருந்தேன். அங்கேருந்து இப்ப தான் நான் மாறி இருக்கேன். பிகாஸ் நாங்க வீட இடிச்சு கட்டுனதுனால நாங்க மாறி இருக்கோம். அதனால அந்த வீடு அட்ரஸ் மாறி இருக்கு. அதனால இங்க இருக்கேன் நானு அப்படின்னு சொன்னேன். சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க என்ன பண்ணாங்க, நீங்க எங்க இருக்கீங்க கேட்டாங்க. நான் சொன்னேன் என்னோட அலுவலகத்தில நான் இருக்கேன் சார் அப்படின்னு சொன்ன உடனே, சரி நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, 2 காவலர்கள் என்னுடைய வீட்டிற்கு வந்திருக்காங்க. லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து அவங்க வந்திருக்காங்க. இது மாரி உங்களுக்கு உங்களுடைய இவருடைய வீடு தானா இதுன்னு கேட்டுருக்காங்க. ஆமான்னு என்னுடைய பெற்றோர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இல்ல அவருக்கு பாம் த்ரெட் இருக்காம். அத பத்தி தகவல் சேகரிக்கிறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னவங்க அதுக்கப்புறம் போயிட்டாங்க. யாரும் வரல. அப்புறம் ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் எனக்கு திருப்பி கால் வந்துச்சு. இந்த மாரி சார் நாங்க பாம் ஸ்குவாட்லேருந்து பேசுறோம். நாங்க இந்த பாம் இந்த மாரி வெடிகுண்டு இருக்கு அப்படின்னா, அத சோதனை செய்யக்கூடியவர்கள். ஸோ நாங்க இதை அ சோதனை செய்வதற்கு போறோம். ஆனா நீங்க முன்னாடி இருந்த வீடு இருக்கு இல்லையா? அந்த அட்ரஸ் தான் எங்களுக்கு குடுத்துருக்காங்க. அங்க தான் நாங்க முதல்ல போவோம் அப்படின்னாங்க. சரிங்க எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதாங்க அட்ரஸு. முன்னாடி நான் அந்த இடத்துல இருந்த அட்ரஸ் தான். இப்ப இருக்கிற அட்ரஸ் இதான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், அதோட முடிஞ்சு போச்சு. அதோட என்ன ஆச்சுன்னே தெரியல. எதுக்கு வந்தாங்க? எதுக்கு 3 அதிகாரிகள், 4 அதிகாரிகள் வந்தார்கள்? எதற்காக இங்கே வெடிகுண்டு மிரட்டல் இருக்கு என்று சொன்னார்கள்? எதற்கு கிளம்பி சென்றார்கள்? இது எதுவுமே எனக்கு தெரியாது. இது எதையுமே என்னால புரிந்து கொள்ளவும் முடியல. ஏன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய விஷயம் எல்லாமே அசாதாரணமான விஷயமா தான் இருக்கு. ஆனா என்னுடைய ஆதங்கம், வருத்தம் என்ன? வருத்தம் கூட சொல்ல மாட்டேன். ஆதங்கம்னு சொல்லலாம். என்னன்னா, வெடிகுண்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. அந்த மரியாதைய ஏன் கெடுக்குறீங்க? அதுவும் எனக்கு எதிராலாம் வெடிகுண்டு மிரட்டல் அப்படின்றதெல்லாம் அதாவது வெடிகுண்டு செய்து தான் தாக்கப்படக்கூடிய அளவுல நான் இருக்கனா? அது கிடையாது. அதுவும் இல்ல ஒரு அறை விட்டா சுருண்டு விழப்போறேன். அப்படி இருக்கக்கூடிய ஒரு தேகத்தை கொண்ட என்ன, வெடிகுண்டு வைத்து மிரட்டக்கூடிய அளவுக்கு நீங்க போகணுமா? அப்ப வெடிகுண்டுக்கு இருக்கிற மரியாதையே போயிடுது. இப்படிதான் என்ன குண்டர் சட்டத்தில போட்டீங்க. அதையும் நான் கேள்வி கேட்டேன். ஏன் குண்டர் சட்டத்துக்கு இருக்க மரியாதையே போயிடுது. பெரிய பெரிய ரவுடிகள், என்ன பெரிய பெரிய அளவுல தாதாக்கள், இவைகளையெல்லாம் கைது செய்யப்பட்ட குண்டர் சட்டம். யார் நம்ம நம்ம காடுவெட்டி குரு போன்றவர்கள்லாம் கைது செய்யப்பட்ட குண்டர் சட்டம். எவ்வளோ பெருமைமிக்க ஒரு குண்டர் சட்டம் அது. அத ஸ்டாலினை திட்டிவிட்டார் அப்படின்னு சொல்லி எனக்கு மேல நீ போடுறியே குண்டர் சட்டத்த. அன்னைக்கே நான் இதே கேள்வி தான் கேட்டேன். அந்த ஜெயில் கம்பி வழியா வெளில வரா மாரி இருக்கக்கூடிய என் மேல குண்டர் சட்டத்த போடுறியே, நீ எல்லாம் ஒரு அரசாங்கமா நடத்துற? அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கோமாளி கூத்தா இல்லையா இது? குண்டர் சட்டத்திற்கான மரியாதையே கெடுத்து விட்டீர்கள். அதே மாதிரி இன்றைக்கு வெடிகுண்டுக்கு இருக்கக்கூடிய மரியாதையும் கெடுத்து விட்டீர்கள். எதற்காக இதை செய்கிறீர்கள்? இப்ப நம்ம நெறைய பார்க்குறோம். அ ப நெறைய பேர் பத்திரிகையாளர்கள் வீட்லலாம் வெடிகுண்டு மிரட்டல் அப்படின்னு சோதனை நடப்பதாகவும், அவங்க கொண்டு போய் பக்கெல்லாம் வைக்கிறாங்க அப்படின்ட்டு. என் வீட்ல பக் வச்சு என்ன பண்ணுவேன்? நான் என் வீட்ல தங்குறதே ஒரு 4 மணி நேரமோ, 5 மணி நேரமோ தான். இல்ல மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 6 மணி நேரம் இருக்கும். இந்த 6 மணி நேரத்தில நான் என்ன பண்ண முடியும்? நீ பக் வச்சு என்ன பண்ணுவ? இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, அ நான் இருக்கிற இடம் காவல்துறைக்கு தெரியாமலாம் ஒண்ணும் கிடையாது. அவங்களுக்கு தேவைன்னா எப்போ வேணாலும் வருவாங்க.
எனக்கு தெரிஞ்ச ஒரு காவல்துறை பெண் அதிகாரி சொல்லுவாங்க, "உங்களுக்கு என்ன சார், உங்களுக்கு வந்து நாங்க வர வேண்டிய அவசியமே இல்ல சார். நாங்க ஃபோன் பண்ணாலே நீங்களே வந்துருவீங்க. நானே ஆஜராயிடுவேன். என்ன பண்ண போறீங்க? கைது தானே பண்ண போற. வேற என்ன பண்ண முடியும்? சரி கைது பண்ணு." இன்ஃபாக்ட் ஃபோன்ற வசதி இருந்ததுன்னு வையுங்களேன், நான் நிம்மதியா புழல்லயே இருந்துருவேன். ஏன்னா, புழல் அவ்வளவு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சரவுண்டிங். கிட்டத்தட்ட ஒரு 300 ஏக்கர். சுத்தி மரம் இருக்கும். எந்த தொந்தரவும் கிடையாது. எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃபோன்ற கனெக்ஷன், அதாவது கனெக்டிவிட்டி, வெளி உலகத்தோட கனெக்டிவிட்டி அப்படின்றது கிடையாதுன்றத தவிர்த்து, என்னைய பொறுத்தவரைக்கும் புழல் வந்து ஒரு மிகப்பெரிய சொர்க்கம். அவன் இப்ப 6 மணி ரோல் கால். நான் 5 மணிக்கு எழுந்துருவேன் காலையில. 6 மணிக்கு ரோல் கால். 6 மணி ரோல் கால் அப்படின்னும்போது எல்லாம் எழுந்ததுக்கப்புறம் வெளில விடுவாங்க. திறந்து விட்டுருவாங்க. திறந்தானா கீழ போனோனாக்கா, நானு இந்த ரிஷின்னு ஒரு பையன் இருப்பான். இமாச்சல்லேருந்து வந்த பையன் அவன் இருப்பான். லைப்ரரி அவன் தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த பையன் இருப்பான். நானும் அவனும் சேர்ந்து கீழ போவோம், பிரஷ் பண்ணுவோம். பண்ணிட்டு டாய்லெட் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா லைன் கியூல நிப்பாங்க. கியூல நிக்கும்போது நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதனால நான் மேல வந்துருவேன். கிட்டத்தட்ட ஒரு 8, 8:30 மணிக்கிட்ட பிரேக்ஃபாஸ்ட் வரும். அது நம்ம கீழ போய் நின்னு வாங்கிக்கணும். அத வாங்கிக்கிட்டோம்னாக்கா, அது ஒரு 9, 9:30 மணி வரைக்கும் சாப்பிட்டுட்டு, அது இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த கேப்ல வந்து யோகா பண்ணிட்டு இருப்பான். நான் உட்காந்துட்டு இருப்பேன். நான் 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்போம். உலக வரலாறு பேசுவோம், அந்த விஷயம் பேசுவோம், இந்த விஷயம் பேசுவோம். ஏதேதோ பேசிக்கிட்டு இருப்போம். அப்புறம் அவன் 10 மணிக்கு கிளம்பிட்டு அவன் லைப்ரரிக்கு போயிடுவான். போறதுக்கு முன்னாடி ஒரு புக்க குடுத்துட்டு போயிடுவான். அந்த புக்க உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தேனாக்க, நோட்ஸ்லாம் எழுதிக்கிட்டு இருப்பேன். அந்த புக்க உட்காந்து நோட்ஸ் எழுதிட்டு படிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தேன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு அ ஒரு 12 மணி. 12 மணி மாரி வெளில வந்து, இப்படி இந்த காரிடார்ல ஒரு 3 சுத்து நடந்துகிட்டு இருப்பேன். அப்புறம் பக்கத்துல இருக்க செல்லு, அந்த பக்கம் இருக்க செல்லு, இந்த பக்கம் செல்லு, அவங்க கதையெல்லாம் கேட்டுட்டு இருப்போம். இதெல்லாம் கேட்டா ஒரு 2 மணி ஆயிடும். 2 மணி ஆயிடுச்சுன்னா, 2 மணிக்கு லஞ்ச் வந்துரும். மத்தவங்களுக்கும் சேர்த்து வாங்கி வச்சுருவேன். அத வாங்கி வச்சோன்னா, அவங்கலாம் வருவாங்க. வந்த உடனே எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவாங்க. எல்லாம் நானும் சாப்பிடுவேன். சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் தூங்குவோம். தூங்கினதுக்கப்புறம் ஒரு 4, 4:30 மணிக்கு 4 மணிக்கு எழுந்தேன்னா கீழ நான் போவேன். அப்போ கிரவுட் இருக்காது. யாரும் இருக்க மாட்டாங்க. கீழ போவேன். யூஸ் த பாத்ரூம். டாய்லெட் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அங்க ஒரு தாத்தா இருப்பாரு. அவரும் ஒரு விசாரணை கைதி தான். அந்த தாத்தா வந்து சொல்லுவேன், "தாத்தா அந்த மோட்டர் போடுங்க கொஞ்சம்" அப்படின்னு. ஏன்னா தண்ணி கலங்கலா இருக்கும். ஸோ தண்ணி கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகணுன்றதுக்காக மோட்டர் போட சொல்லுவேன். மோட்டர் போட்டோன்னா தொட்டி மாரி இருக்கும். தொட்டியில எடுத்து தான் குளிக்கணும். ஸோ 4:30 மணிக்கு குளிச்சு முடிச்சோன்னா, நான் முடிச்சேன்னா 5 மணிக்கு மேல போயிடுவேன். மேல போயிட்டேன்னா 5 மணிக்கு அ திங்க் 5, 5:30க்கு அந்த இத க்ளோஸ் பண்ணுவாங்க. ரோல் கால் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பூட்டிடுவாங்க. 6 மணிக்கு எல்லாமே உள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் எல்லாம் உள்ள எல்லாம் வந்துருவாங்கல்ல, எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். சாதாரணமா 1 மணி நேரம் பேசிட்டு இருந்தோம்னா, 7 மணிக்கு சாப்பிட உட்காருவோம். சாப்பிடுவோம். 7:30 மணிக்கு அது கிளீன் பண்ணிடுவாங்க. அந்த இடத்த கிளீன் பண்ணி அப்புறம் 7:30 மணிக்கு எல்லாரும் அவங்கவங்க சில பேர் கேரம் விளையாடுவாங்க, சில பேர் செஸ் விளையாடுவாங்க, சில பேர் வந்து தாயக்கட்டை விளையாடிட்டு இருப்பாங்க. இது மாரிலாம் அவங்கவங்க என்டர்டெயின்மெண்ட் இருப்பாங்க. நான் வந்து அந்த ஒரு கீழ ஒரு பெட்ஷீட்டு, அதுக்கு மேல நான் படுத்து தூங்கிடுவேன். இவ்வளோதான். 8:30 மணி நான் தூங்கினேன்னா, அடுத்த நாள் காலையில 5 மணிக்கு தான் எழுந்துப்பேன். ஸோ இட்ஸ் அ வெரி டிசிப்ளின் லைஃப். இங்க தான் வந்து லாவணி கச்சேரிலாம், இவன் கூட சண்டை போடணும், அவன் கூட சண்டை போடணும், இவன் கூட பிரச்சனை இழுக்கணும், அவங்க கூட பிரச்சனை இழுக்கணும், இவன் கூட உரண்டை இழுக்கணும், அவங்க கூட உரண்டை இழுக்கணும். அதெல்லாம் அங்க வந்து அதில கிடையவே கிடையாது. ஃபார் ஆல்மோஸ்ட் 7 மந்த்ஸ் இட் வாஸ் அ வெரி டிசிப்ளின்ட் லைஃப். ஸோ அது பார்க்கும்பொழுது, அது சொர்க்கம் தான். இன்னொன்னு காவல்துறையே இது மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்துவது அப்படின்றதே வந்து நான் வந்து முழுவதுமா வந்து வெறுக்கிறேன். ஏன்னா 1,17,000 காவல்துறையினர் தான் இருக்காங்க. இங்கே கிட்டத்தட்ட 8,00,00,000 மக்கள் இருக்கோம். எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஒண்ணுமில்ல அன்னைக்கு சிசிபில இந்த என் குறித்த இன்வெஸ்டிகேஷனுக்காக போய் உட்காரும்பொழுது, அந்த அதிகாரி சொல்றார், "என்னங்க பண்றது? எங்களுக்கு அரசியல் பிரஷருங்க. அதனால உங்கள கூட்டு உட்கார வைக்கிறோம். எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு தெரியுமா பார்க்கறதுக்கு. ஸ்டாலினை யார் திட்டினாங்க? இந்த உதவாநிதிய யார் திட்டினாங்க? இது பார்க்கறது தான் எங்க வேலையா? ஆனா எங்கள பார்க்க வைக்கிறாங்க." உண்மையில பார்த்தீங்கன்னா, இந்த கமிஷனர் ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டீங்கனாக்க, எத்தனை கம்ப்ளைண்ட் வருது தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான கம்ப்ளைண்ட் வருதுங்க. ஒருவரும் எப்படி பணத்தை திருடி விட்டார்கள். பேங்க் அக்கவுண்ட் நம்பர் வாங்கி இதெல்லாம் சைபர் கிரைம்ல வருது. பேங்க் அக்கவுண்ட் நம்பர் வாங்கி அத திருடிட்டாங்க. என்னுடைய ஃபோட்டோவ வந்து அந்தரங்க ஃபோட்டோக்களை எல்லாம் எடுத்து, அதை வைத்து மிரட்டுகிறார்கள். இப்படி கம்ப்ளைண்ட் வந்து ஏகப்பட்டது வருது. இந்த பஞ்சாயத்தெல்லாம் தீர்க்கிறதுக்கே அவங்களுக்கு நேரம் பத்தல. இதில பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் அஃபென்சஸ்ன்னு சொல்லக்கூடியது மிக அதிகமாக இருக்கு.
அதாவது பணத்தை ஏமாற்றுவது. உங்களுடைய பாஸ்வேர்டை தெரிஞ்சு வைத்துக்கொண்டு உங்களுடைய வங்கியிலிருந்து பணத்தை சுருட்டுவது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் நெறைய இருக்கு. இது வந்து ஹரியானால உட்காந்துக்கிட்டு ஒரு கும்பல், கொல்கத்தால உட்காந்துக்கிட்டு ஒரு கும்பல், அஸ்ஸாம்ல உட்காந்துக்கிட்டு ஒரு கும்பல், இப்படின்னு நெறைய கும்பல்கள் செய்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தேடி போறதுக்கு அந்தந்த மாநிலத்துக்கு தேடி போய் புடிச்சு கூட்டு வராங்க. இதையெல்லாம் சிசிபி பண்றாங்க. சரியா? அது நம்முடைய பேராசைக்காகவோ, அல்லது நாம வந்து ஒரு பலவீனமான ம ம மனநிலையில இருக்கோம் அப்படின்றதுக்காகவோ, நாம பணத்தை இழந்தாலும் கூட நம்ம போய் கம்ப்ளைண்ட்ன்னு குடுத்தோம்னா, நம்மள திட்டுவாங்க மொதல்ல. "ஏங்க ஏமாந்து போறீங்க இந்த மாதிரி?" ஆனா, திட்டிட்டு அதுக்கப்புறம் யார் ஏமாத்தினானோ அவன தேடி பிடிச்சு கூட்டு வருவாங்க. இது நைஜீரியால ஒரு கேங் வந்து உட்காந்துருக்கும். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள். சிசிபில ஒரு ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான கம்ப்ளைண்ட்ஸ் வருது. அதுல இந்த அரசியல் லாவணி கச்சேரிகள் இருக்கு பாருங்க. இது அவங்களுடைய நேரத்தை முழுமையா எடுத்துக்குது அப்படின்றதே ரொம்ப தப்பு. எடுத்துக்க கூடாது. ஏன்னா அரசியலை, கருத்தியலை கருத்தியலாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு 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 பக்குவம் எல்லா தரப்புக்கும் வரணும். அது இங்க இல்ல. 2வது தன்னுடைய அதிகாரத்தை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக காவல்துறையை பயன்படுத்துவது அப்படின்றது தான் இங்க இருக்கு. இதுவும் தப்பு. சட்டம் ஒழுங்கை பார்க்க வேண்டிய காவல்துறை, ஒருவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக 3000 போலீஸ் போய் நிற்கிறது. வேகாத வெயிலில் நின்னுட்டு இருக்கிறது. 4 மணி நேரம், 5 மணி நேரம். இதெல்லாம் வந்து கிரிமினல் வேஸ்ட் ஆஃப் பப்ளிக் மணி. அதாவது நம்மளுடைய பணத்தை நம்முடைய அ பொது சேவையில் இருக்கக்கூடிய நபர்களால், நம்முடைய இந்த அரசு ஊழியர்களுடைய நேரத்தை, அவர்களுடைய உழைப்பை சுரண்டுவதற்கு சமம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். உதாரணத்துக்கு என்ன வந்து கூட்டு வருவாங்க. இங்க இதிலேருந்து புழலிலேருந்து இங்க எக்மோர் நீதிமன்றத்துக்கோ, சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கோ கூட்டு வராங்கன்னா 10 போலீஸ். இந்த 10 எனக்கு என்ன தோணும்னா, இந்த 10 போலீஸ அவங்க கூட்டு வரதுனால, எனக்கு ஒரு பயம் ஏற்படணும்னு அவங்க நினைக்கலாம். இல்ல, எனக்கு ஒரு அவமானமா இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஏன்னா, போலீஸ் வந்து கூட்டு வராங்க, நடு ரோட்ல தானே கூட்டு வருவாங்க. கூட்டு வரும்போது இப்போ போலீஸ் கூட்டு வராங்கன்னா, இவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரியான சூழல் இருக்கு இல்லையா? ஸோ அப்படி நினைக்கலாம். ஆனா, நான் பார்க்குறது என்ன தெரியுமா? என்ன விட்டுருங்க, தனி மனித கிஷோர் சாமி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஆனால் சமுதாயம் வந்து முக்கியம். நீ 10 போலீஸ வந்து நீ இந்த ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்துக்காக பயன்படுத்துற அப்படின்னா, அந்த ஒரு நாள் முழுக்க அந்த 10 போலீஸோட நேரத்த நீ விரயம் பண்ற. இந்த 10 போலீஸ் 2 கிரைம் வேலைய என்னன்றத கண்டுபிடிச்சிருக்கலாம். இந்த 10 போலீஸ் வேற ஒருத்தருடைய உண்மையான பிரச்சனை இருக்கவருடைய பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கலாம். அதை விடுத்து அவங்க வந்து என்ன வந்து இங்கேருந்து கோர்ட்டுக்கு கூட்டு வரது, கோர்ட்லேருந்து திருப்பி கொண்டு வந்து ஜெயில்ல கொண்டு வந்து ஒப்படைக்கிறது. இதற்காக அனுப்புறீங்க. இதில ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? அந்த கோர்ட்லேருந்து பாத்ரூம் போனோம்னா கூட 2 போலீஸ் வந்து நிப்பாங்க நம்ம கூடயே. போலீஸுங்க அவன் யூனிஃபார்ம். அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு. ஒரு கெத்து இருக்கு. இல்லையா? அவங்க வந்து டாய்லெட் வாசல்ல நிக்கிறாங்க அப்படின்றது நமக்கு எவ்வளோ அ அதாவது எனக்கு பர்சனலா ஐ ஹேவ் சர்டன் ஒப்பீனியன்ஸ். என்னை பொறுத்தவரைக்கும் போலீஸ நான் ரொம்ப மதிக்கிறேன். அப்போ அந்த மாரி அவங்க நிக்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்து நிறுத்திட்டோமே அப்படின்னு நான் வருத்தப்படுறேன். அவங்களுக்கான செலவு, அவங்களுக்கான அந்த ஒரு நாள் அ அ என்ன சொல்றது? அவங்களோட உழைப்பு, அவங்களுடைய செலவு இது எல்லாமே அரசாங்கத்துடைய பணம், மக்களுடைய பணம். யாருக்காக செலவிடப்படுகிறது? தனிநபர்களுடைய அரசியல் காழ்ப்பிற்காக செலவிடப்படுகிறது. இது தப்பு இல்லையா? நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த காலத்தில காமராஜர் வந்து அவருக்கு முன்னாடி ஒரு சைரன் போற கார் கூட இருக்கக்கூடாதுன்னு சொன்னாருன்ட்டு. சரி, அந்த அளவுக்குலாம் இருக்கணும்னு நான் சொல்ல வரல. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு அவசியம். அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் உங்கள் அரசியல் எதிரிகளை பழிவாங்குகிறேன் பேர் வழி அப்படின்னு காவல்துறையை இந்த மாதிரி நடத்துறீங்களே, அவங்க எப்படி உங்கள மதிப்பாங்க? 2வது அவங்க அவங்க பணி எப்படி மதிப்பாங்க? என்னடா பொழப்பு இது! கேவலமான பொழப்பா இருக்கேன்னு நினைக்க மாட்டாங்களா? எவ்வளோ பிரச்சனை இருக்குங்க. ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பாருங்க. எவ்வளவு கம்ப்ளைண்ட், எவ்வளவு பிரச்சனைகள் தீராம இருக்கு. தீர்க்கப்படாமல் இருக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கிறத விட்டுவிட்டு, இந்த மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு எதிராக அரசியல் கருத்துக்களை வைக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக, இவன் வீட்ல குண்டு இருக்கு, அவன் வீட்ல வெடிகுண்டு இருக்கு. நான் மிரட்டி பார்க்கட்டுமா? உருட்டி பார்க்கட்டுமா? உன்ன கைது பண்ணட்டுமா? அவன கைது பண்ணட்டுமா? அப்படின்னு சொல்லி உங்க நேரத்தை நீங்கள் உங்கள் பொன்னான நேரத்தை நீங்கள் வீணடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு நிமிடமும் அரசாங்கத்துடைய பணம் என்பது மக்களுடைய பணம். அத வீணடிக்கிறீங்க. இதெல்லாம் அவசியமா? அப்படின்றத நீங்களே சிந்திச்சு பார்க்கணும். என்ன ஃபோன் பண்ணா நான் வரப்போறேன். எங்க இருக்க போறேன்? இங்க சென்னையில தான் இருக்க போறேன். நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா கமிஷன் ஆஃபீஸ் வரேன்னா, கமிஷன் ஆஃபீஸ் வரப்போறேன். இல்ல நேரா நீ புழலுக்கே வந்துரு. அப்படியே நாங்க உள்ள அனுப்பிச்சுடுறோம் உடனேன்னா நான் போப்போறேன்.
இல்ல இந்த கோர்ட்டுக்கு வா, இங்க எனக்கு ரிமாண்டுக்கு அனுப்பிச்சு உன்ன உள்ள அனுப்புறோம்னா, அங்கேயும் வரப்போறேன். நான் ஒண்ணும் ஓடி போற குற்றவாளி கிடையாது. அப்படின்னும் பொழுது, எதற்காக இவ்வளவு ஆட்களையும், பொருளையும், நேரத்தையும் விரயம் செய்கிறீர்கள்? அப்படின்ற கேள்வியை தமிழக அரசாங்கத்தை நோக்கி நான் வைக்கிறேன். இதுல மன உளைச்சலை குடுக்குறீங்க, அந்த குடும்பத்தாருக்கு. இப்ப என்னுடைய வீட்ல பார்த்தீங்கன்னா, என்னுடைய பெற்றோர் கிட்டத்தட்ட 75 வயது நிறைவு செய்யக்கூடிய நிலையில இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு மன உளைச்சலை குடுக்குறீங்க இல்லையா? இது எதுக்காக குடுக்குறீங்க? இதனால என்னுடைய அரசியல் கருத்துக்கள்லாம் வந்து பேசாம இருந்துருவேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல எனக்கு ஒரு அச்சுறுத்தலா இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்றீங்களா? எனக்கு ஒண்ணும் புரியல. என்னோட பர்ப்பஸ் என்ன? இதனால என்ன சாதிக்க போறீங்க நீங்க? ஒண்ணும் கிடையாது. காவல்துறையினர் அவர்களுடைய பணியை சிறப்பாக செய்ய நீங்கள் அனுமதித்தாலே, உங்களுக்கே நற்பெயர் வரும். என்ன புடிச்சு வைக்கிற இடத்துல ஒரு 2 பேருடைய பிரச்சனைய தீர்த்தான்னாக்கா, ஸ்டாலினுடைய அரசாங்கம் 2 பேருடைய பிரச்சனையை தீர்த்தது அப்படின்றதற்காக அந்த 2 பேர் குடும்பம் உங்களுக்கு ஓட்டு போடும். மாறாக என்னை மிரட்டுகிறேன் பேர் வழின்னு என் வீட்ல வந்து நின்னீங்கன்னாக்கா, எதுக்கு வந்து நிக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன்னா, இந்த அரசாங்கமே இப்படித்தான்ப்பா, கொடுங்கோல் ஆட்சி செய்கிறது. அப்படின்னு ஒரு 1000 பேருக்கு போய் சேரும். அந்த 1000 பேர்ல ஒரு 100 பேராவது நினைப்பான்ல, இந்த ஆளுக்கு இதுக்கு நான் ஓட்டு போடணும்னு. அப்போ உங்களுக்கு எதிரா தானே அது போகுது. இதையாவது சிந்திங்க. அதிகாரம் என்பது மற்றவர்களை மிரட்டி பார்ப்பதற்குன்னு நீங்க நினைக்கிறீங்க. அது கிடையாது. அதிகாரம் என்பது உங்களை உங்கள் மீது நிறைய எதிர்பார்ப்புகளை வைத்து, உங்களை ஆட்சி கட்டிலில் அமர்த்தி, அழகு பார்த்த மக்கள், அந்த மக்களுக்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வது அப்படின்றதற்கான வாய்ப்பு. அந்த வாய்ப்பை கெடுத்து கொண்டு விட்டீர்கள் இந்த 4 1/2 ஆண்டுல. இந்த கடைசி இருக்க 6 மாதத்துல கூட இப்படி பண்ணணும்? அணைய போகிற விளக்கு பிரகாசமாக எரியும்ன்ற கதையில, வீராவேசம் கொண்டு எல்லார் மீதும் ஒரு தாக்குதல், எல்லாரையும் ஒரு மிரட்டல். இதனால என்ன நடக்க போகுது? ஒண்ணும் கிடையாது. ஆனால் மக்கள் இதை இருக்கிறார்கள். அவர் பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது திரும்ப திரும்ப நம்ம காணொளி வாயிலாகவும் சொல்றோம். இது அவசியமா? இது தேவையா? இதையெல்லாம் சுய பரிசோதனை செய்ய வேண்டியது ஆட்சியாளர்கள் மட்டும் கிடையாது. இவர்களை ஆட்சியில் அமர்த்திய மக்களும் தான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.